வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏய் நான் செத்துறேன்டா. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு நமக்கு விஎஸ்கே. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ எஸ் பிரேமாவில் தான் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிடி ஃப்ரான்ச்சைஸில் டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்ரெடி இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸில் இவருக்கு இது 2வது படம். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கு, என் சந்தானத்துக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா, முக்கியமாக நமக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சாலுங்கிறத முழுசாக பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனீங்கன்னா இந்த படம் ஓரளவு உங்களை டீசெண்டாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். பட் அதை தாண்டி என்னென்ன இருக்குங்கிறத முழுசாக இந்த ரிவ்யூலே சொல்கிறேன். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் படுத்துருங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் வந்து படத்தோட கதையே ஒரு பாசிட்டிவ் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்கும் இந்நேரத்துக்கு இந்த படத்தோட ஆன்லைனுங்கிறது ட்ரெயிலர் பார்த்து அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ படத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒருத்தன் எப்படி படத்துலேருந்து வெளியே வராங்கிறது தான் இதுதான் பேசிக் ஐடியாவே. பட் இந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் அமைஞ்சிருக்கு. பட் இவங்க வந்து முழுசாக ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு டீசெண்டாக முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா உள்ளே இருந்திருக்கு. பட் முழுசாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா, அது பெரிய டவுட்டு தான். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல், எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் பார்க்காம நேராகவே கதைக்குள்ளே போய் பரபரன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் அதே மாதிரி தான் பரபரன்னு போய்கிட்டே இருக்குது. படம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எங்கேயும் போர்லாம் அடிக்காது. பரபரன்னு ஆரம்பிக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். டப்புன்னு முடிச்சுட்டு அவ்வளோதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக டீசெண்டாக வெளியே வரக்கூடிய ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு படம் தான் அது. ஸோ அதே போல் இந்த படத்தில் ஹியூமர் பார்த்திங்கன்னா படம் த்ரோவட்டாக ஹியூமருங்கிறது அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ண படம்னாலும் நிறைய இடங்களில் ஒர்க்கான இடங்களும் ஒன்று நிறையவே இருக்குது. ஸோ சில இடங்களில் நிறையவே ஒர்க்காக இருக்குது. என் நிறைய பரபரன்னு போகிறக்குள்ள படத்தில் பார்த்திங்கன்னா உப்பு சப்பு இல்லாமல் ஒரு படம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஹியூமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹோல்டு பண்ணி கொண்டு போவோம். ஸோ ஹியூமருங்கிறது இந்த படத்தில் வந்து உங்களை ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறதுக்கு நல்லா உதவி இருக்குது. பட் படம் ஃபுல்லாக த்ரோவட்டாக உதவி இருக்கான்னு கேட்டால் அது பெரிய டவுட் தான். பட் ஹியூமருங்கிறது சில பார்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சமூகம் சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகலை தான். பட் அது நெகட்டிவில் சொல்கிறேன். பட் முடிஞ்ச வரைக்கும் ஹியூமரை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பட் அதில் சிலது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பெர்ஃபார்மனும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க, இன்க்ளூடிங் சந்தானத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே ரொம்ப பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒரு நார்மலாக ஒரு பேய் படம் பார்த்தா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி நடிப்பு தான் எல்லாரும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. கொடுத்த வேலையை எல்லாரும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவிஎம் செல்வராகவன் இவங்களோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இருக்காங்க, ஒரு சீனியர் ஆக்டராக அவங்க பார்க்குறதுக்கு இருக்காங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த கதைக்குள்ள இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கண்டிப்பாக ஜிவிஎம்லாம் பார்த்தா என்னடா இந்த மனுஷனை போட்டு நீ எவ்வளோ தான் ஏன் கடை வச்சிருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, உண்மையிலே ஆடியன்ஸே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜிவியோட நிலைமை மாறினதுங்கிறது ரொம்பவே கவலைக்கிடமான விஷயம். பட் அவர் நல்லா பண்ணுறாருங்க, அவர் நல்லா பண்ணுறாரு. பட் என்னன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா வந்து வேணாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு அந்த மனுஷனை இதோட விட்டுருங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அண்ட் சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் எல்லா படமும் போல இந்த படத்துலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய ஜென்சியோட வைப்லாம் கொண்டு வர பார்த்துருக்காது. அது பெருசாக ஒர்க் ஆகலை. பட் ஓகே, அவர் ஒரு கேரக்டராக அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கான்ட்ரிபியூஷனை பக்காவாக கொடுத்துருக்காரு. அண்ட் யாஷிகா ஆனந்த் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஓகே வழக்கமான ஒரு கேரக்டர் தான். அதே போல் தான் நிறைய எல்லாரோட ஆக்ட்ரஸும் நிறைய காமெடிஸ் இந்த படத்தில் இருந்தாலும் கூட, காமெடி ஆக்ட்ரஸ் இந்த படத்துக்குள்ளே இருந்தாலும் கூட அந்தளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கல் சைட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் பக்காவே இருந்துச்சு, பெருசாக பிசிறுலாம் அடிக்கல இந்த படத்துக்கு. அதேமாதிரி விஜுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன், அந்த செட்டு அதெல்லாம் எங்கே போடப்பட்டிருக்கு, எங்கே எடுக்கப்பட்டிருக்குங்கிறது. நிறைய சினிமா பார்க்குறீங்களா, இந்த படத்தோட எல்லா லொக்கேஷனும் எல்லா செட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவியலி தெரியும் இதெல்லாம் எங்கெங்கே படமாக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ பெரிய இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் இந்த கதைக்கு கரெக்டாக அந்த மூட் செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷுவலை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரோ, ஸோ அவர் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அப்படி தான் போட்டிருக்கீங்க கூகுளில் கூட. ஸோ ஆஃப்ரோவை பொறுத்த வரைக்கும் சாங்ஸுங்கிறது கண்டிப்பாக அந்த படத்தில் இருந்த ஒரு சாங்ஸையும் தூக்கிட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷன் சாங்கில் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப பெரிய ஆவோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, டீசெண்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்ல முடியாது, ஒஸ்தாக பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்க முடியாது. மீட்டு தான் இந்த படத்துக்கோட மீட்டருக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் தான் அவரும் பண்ணியிருந்தார். ஸோ பெருசாக கான்ட்ரிபியூஷன் சொல்ல மாட்டேன். பட் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு உள்ள எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட எடிட்டிங் நல்லா கரெக்டாக பாராட்டி ஆகணும். ஏன்னா படத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே அடைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அடைச்சிட்டாங்க எப்படியோ அப்படி ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து ஓவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நிறைய ஜம்ப் கட் பார்க்கவே முடிஞ்சு, ஓவியலி நல்லாவே தெரிஞ்சுது. நிறைய சீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத சீனை தூக்கியிருக்காங்க. ஈவன் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய
நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாலும் கூட இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸாக நீங்கள் ஓரளவு பரபரன்னு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கூட இந்த படத்தை ஓரளவு ரசித்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டிங் தான். ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி இந்த படத்தோட எடிட்டிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அந்த ஒர்க்குங்கிறது அந்தளவுக்கு வெளியே பேசப்படாமல் போயிருங்கிறதுல வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான். பட் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் உண்மையிலே எடிட்டிங் இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு. ஏன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது தான். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட மீட்டருக்கு டீசெண்டாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நெகட்டிவிட்டாக போயிடுவோம். ஏன்னா இந்த படத்தை எக்கச்சக்கமான நெகட்டிவ் கொட்டி கிடக்குது. கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் நான் பேசினதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் எந்த நெகட்டிவாக சொல்லுவேன்னு. படத்தோட ஹியூமர் கொஞ்சம் கூட ஒர்க் ஆகலை. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அங்கங்கே ரிலீஃபாக கிடைக்கிற அந்த கொஞ்சோண்டு ஹியூமர் வச்சுக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ணுறது? படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி படங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்து வரோம்? ஹியூமர் தான் எதிர்பார்த்து வரோம். பட் அந்த காமெடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை. சில காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் இருந்திருக்கு. அதாவது அது வந்து ஒர்க் ஆக வேண்டிய ஒரு காமெடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் அப்படியே கடந்து போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம்டா. எதிரே பார்க்கல. நிறைய காமெடிஸ் அந்த மாதிரி இருக்குங்க. நிறைய காமெடி அது மாதிரி இருக்குது. சில இடங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. எந்த ஒரு சீனையும் வந்து அவ்வளோ காமெடி ஆக்ட்ரஸ் உள்ளே இருந்துமே யாருனோடைய காமெடியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கை கொடுக்கவே இல்லை. 1-2 ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு காமெடி ஆக்டரை கேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்களோட காமெடிங்கிறது ஒர்க் ஆகிருக்கு. சில குபீர் சிரிப்பு மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதே போல் இந்த படத்தோட ஹாரர், கண்டிப்பாக ஹாரர் படத்தில் இந்த மாதிரி படத்தில் ஹாரர் இருக்காது. பட் ப்ரீவியஸ் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது அந்த ஹாரருக்கான அடித்தளமாவது போட்டு போயிருப்பாங்க. பட் இந்த படம் கடைசி இந்த 2 படங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிரேமானன் இயக்குன இந்த கடைசி இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தாலும் கூட படத்தில் ஹாரருங்கிறது அப்படியே மேலோட்டமாக தான் இருக்குது. படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் கலந்த ஒரு படத்தை பார்க்கணுங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி காமெடி எந்தளவுக்கு முக்கியமோ அதே போல் இந்த படத்துக்கு ஹாரரும் முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். பட் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்த படத்தோட ஹியூமர் தாங்க. இந்த ஹியூமரையும் ஹாரரையும் கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டான ஒரு படமாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஆப்வியஸ்லி தே ஹேவ் மிஸ் இட். அதே போல் இந்த படத்தோட முக்கியமான 2 ஆக்டரை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பாக செல்வராகவன்லாம் வந்து எதுக்கு நடிக்க வர்றாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்க வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய மரியாதை உள்ள டேரக்டர், எப்பேற்பட்ட டேரக்டர். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோலில் ப்ளே பண்ணுறதுங்கிறது நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் படம் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதே போல் ஜிவிஎம் ரொம்ப பாவம்யா. கண்டிப்பாக முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரொம்ப பாவம். கண்டிப்பாக இந்த மாதிரி கேரக்டரை எடுத்தே நடிக்காதீங்க தான் வந்து ஆஸ் அ ஆடியன்ஸாக ஆஸ் அ ஜிவிஎம் ஃபேனாகவே சொல்கிறேன். வேணாம், இந்த மாதிரி கேரக்டர் வேண்டவே வேணாம். நீங்கள் பழையபடி டேரக்டராகவே போயிருங்கிற ஏதாவது பண்ணி உங்கள் கடனை அடைச்சிருங்க. தயவு செஞ்சு எவ்வளோதான் ஏன் கடை வச்சுருக்குன்னு ஆடியன்ஸ் கதற அளவுக்கு உங்களோட ரோல் வந்து உண்மையிலே யாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்க. அந்த படம் வந்து அந்த சீன் பார்க்குறதுக்கு ஹியூமராகவே இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் அது கடந்து போயிருந்தான். பட் ட்ரெயிலரில் அதை ஹைலைட்டாக காமிக்கும் போது அந்த படம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த சீனு, அதே சீன் படத்துக்குள்ளே பார்க்கும்போது அந்தளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரக்டராகவே போயிருங்க அப்படின்னு சொல்ல தோணுது. கண்டிப்பாக இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற அளவுக்கு இந்த படத்தோட கதைங்கிறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வடிவமைக்கப்படவே இல்லை. என்ன தான் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா பரபரன்னு அவங்க கொண்டு போக பார்த்துருந்தாலும் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸாகவே உங்களுக்கு லேகுங்கிறது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். என்ன தான் இந்த படம் பரபரன்னு போய்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே என்ன பார்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படமே அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்ப்பீங்க, ஓகே சரி ஓகேப்பா டைம் பாஸுக்கு ஒரு படம் பார்த்தேன் அப்படி தான் அங்கே தோணுது. தவிர கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது. இட்ஸ் நாட் அ ஒஸ்ட் மூவி. இது மோசமான ஒரு படம்னு சொல்ல மாட்டேன். நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண தவறிடுச்சு. இன்னுமே பெட்டராக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கலாங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இந்த படத்துக்கான அவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்துமே வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரி ஹாரர் காமெடி படம்ங்கிறது கண்டிப்பாக சில எலிமெண்ட்ஸ் தான் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கணும், ஒர்க் அவுட் ஆகியே ஆகணும். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டும் காணாத மாதிரி விட்டுட்டாங்களா இல்லை ரொம்ப மெத்தனமாக கையாண்டிட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சம்ஹாவ் வந்து மாதிரி இருக்கிற டிடி ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு வீக்கஸ்டான டிடி ஃப்ரான்ச்சைஸ்னால் கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் சொல்லுவேன். ஸோ இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படம் ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் பெஸ்ட்டும் கிடையாது. இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லாவே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் தே ஆர் மிஸ் இட். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்துக்கு போனீங்கன்னா இந்த படம் ஓரளவு உங்களுக்கு டீசெண்டான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும்.
பெருசாக உங்களை எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணலனாலும் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுவீங்க. இவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக எதிர்பார்த்தோ இல்லை பெருசாக காமெடி ஒர்க் ஆகும் அப்படி எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த படம் பார்க்கணும் வேணாமங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். பட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டரில் ரிலீஸாக இருக்குது, கண்டிப்பாக இப்போ பாருங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகிறதுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நான் வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா.